அடிமை மருமகள் எபிசோடு 15 கதைக்களம் உணர்ச்சி பூர்வமாக சில புதிய சதி திட்டங்களுடன் நகர்கிறது. அது என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல முறையா வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அடிமை மருமகள் 15வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஆனந்தியின் மௌனம் போராட்டம். அருண் விளையாட்டாக சொன்ன குழந்தை பிறந்த பிறகு உன்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்ற வார்த்தை ஆனந்தியின் மனதை ஆழமாக பாதிக்கிறது. அவள் யாரிடமும் பேசாமல் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாள். சண்முகம் இதை கவனித்து, அக்கா, மாமா சந்தோஷத்துல தான் சொன்னாரு, நீ ஏன் இதை போட்டு குழப்பிக்கிற என்ற சமாதானம் செய்கிறான். ஆனால் அண்டை வீட்டுக்காரி கவிதா சொன்ன நீ வெறும் குழந்தை பெத்து கொடுக்கும் மிஷின் என்ற வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பிரியாவின் திருமண ஏற்பாடுகள். அருண் குழந்தைக்காக பணம் செலவழிப்பதை பொறுக்க முடியாத பிரியா தனக்கு உடனே வரன் பார்க்க சொல்லி மங்கம்மாவை வற்புறுத்துகிறாள். மங்கம்மா ஒரு புரோக்கரை வரவழைத்து வரன் பார்க்க தொடங்குகிறார். அப்போது பிரியா, எனக்கு வர்ற மாப்பிள்ளை பெரிய இடத்த மாப்பிள்ளையா இருக்கணும், அப்பதான் இந்த வீட்டை விட கௌரவமாக வாழ முடியும் என்று கனவு காண்கிறாள். ஷர்மியின் மறுபிரசவம். பிரியாவின் திருமண பேச்சு நடப்பதை கேள்விப்பட்டு ஷர்மி மீண்டும் வீட்டிற்கு வருகிறாள். அவள் பிரியாவிடம், உன் அண்ணன் குழந்தைக்காக இப்போதே கோல்டு ரிங்கு டாய்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டான், நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னு கைவிரிச்சிடுவான், அதனால ஆனந்திக்கு குழந்தை பிறக்காம தடுக்கிறது தான் உனக்கு நல்லது என்று மீண்டும் தூண்டுகிறாள். சண்முகத்தின் ரகசியம். சண்முகம் ஊருக்குள் கிளம்ப தயாராகிறான். கிளம்ப முன் அருணிடம் தனியாக பேசி, மாமா, அக்கா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எனக்கு தெரியும், ஆனா அவ மனது ரொம்ப லேசா இருக்குது, நீங்க விளையாட்ட சொல்றது கூட அவளை காயப்படுத்துகிறது, அவளை வெறும் குழந்தையோட அம்மாவா மட்டும் பார்க்காம உங்க மனைவியா அதிகமாக நேசிங்க என்று ஒரு தம்பியாக பாசத்தோடு வேண்டுகோள் விடுக்கிறான். வளைகாப்பு பேச்சு. மாமனார். அருணின் அப்பா ஆனந்திக்கு இப்ப 3 மாதம் முடிய போகுது, சீக்கிரமா ஒரு சின்னதா வளைகாப்பு மாதிரி பண்ணி அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம் என்று சொல்கிறார். இதை கேட்டதும் பிரியாவும் மங்கமும் அதிர்ச்சி அடைகிறார்கள். அவை ஊருக்கு போயிட்டா எல்லா வேலையும் நம்ம தலைமையில விடியுமே என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல பயங்கரமா இருக்க போகுது, அதை பார்த்தரலாம். பிரியா தற்செயலாக ஆனந்தியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கிறார்கள். அதில் ஏதோ ஒரு ரகசியமாக இருப்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள். அதை பார்த்து ஏதோ ஒரு சிறிய உடல் நல பிரச்சனை இருக்குது, இதை வைத்து ஆனந்திய பயமுறுத்தலாம் என்று அருணிடம் தவறாக சொல்கிறார்கள். அவள் ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவதுடன் எபிசோடு விறுவிறுப்பாகவே முடிகின்றது. 15. இந்த கதைக்களம் எப்படி இருக்கிறது? சண்முகம் ஊருக்கு போவதற்கு முன் ஆனந்தியின் மனக்குறைய தீர்ப்பானா என்பதை கமெண்ட்ஸில் மறக்காம லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக புதுசாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எபிசோடு 15ல் என்னெல்லாம் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கோங்க. இன்னுமே இது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேர்ஸ்டே அல்லது ஃப்ரைடே 15 எபிசோடு ரிலீஸ் ஆகும். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதோடைய ரிவ்யூ தரமாக இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லையும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சுட்ட வடையே சுடலை அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு எபிசோடும் தரமாக ஒரு சம்பவத்தை நடத்திட்டே இருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு என்னோட நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ரொம்ப தரமாக போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிவிட்டு போயிங்க. ரொம்பவே சூப்பராக தரமாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து நாம் 16 ரிவ்யூவில் பார்க்கலாமா? சூப்பராக இருக்க போகுதா, இல்லை அதில் என்ன ட்விஸ்ட் வரப்போகுது, இல்லை சுட்ட வடையை மீண்டும் சுட போகிறாங்களா அப்படிங்கிற எல்லா ரிவ்யூவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பை பாய். டேக் கேர்.